ஒரு சமயத்தில் டாக்ஸி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து டாட்டாவாக தான் இருக்கும். ஸோ இண்டிகோ மாதிரியான கார்லாம் வந்து பார்த்துருப்போம். பட் அதுக்கப்புறம் பெரிதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸி செக்மெண்ட்டில் வந்து டாட்டா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. பட் மறுபடியும் ஒரு ப்ராடக்டை டாக்ஸிக்காகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிகோரோட எக்ஸ்பிரஸ் டி மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் டாக்ஸி வாங்க தான் எல்லோரும் ஆர்வம் வந்து காட்டுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் போனால் மைலேஜ் கம்மியாக இருக்கும், சிஎன்ஜி போனால் மைலேஜ் அதிகமாக இருக்கும். பட் சிஎன்ஜியில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பூட் ஸ்பேஸ் தான். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வின் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி காராக வடிவமைச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் விஷயத்துலேருந்தே வருவோமே. ஸோ நீங்கள் பெட்ரோல் போகிறீங்க அப்படின்ற போது 5,59,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதே சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னும் போது 6,59,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வாக் அரவுண்டுக்காக வழங்கின FPL டாட்டா தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவும் மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து இந்த டிகோரோட கிரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு கிளாசி பிளாக்ல வந்து இந்த கிரில்லை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாட்டாவோட லோகோ சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தேவைப்படுதுன்னும் போது இங்கே நீங்கள் எதாவது ஃபாக் லேம்ப் மாதிரி வந்து பண்ணிக்கவும் முடியும். ஆக்சுவலாக இங்கே ப்ரொவிஷன் வந்து கிடையாது. பட் நிறைய டிகோரில் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் டியாகோவாக இருக்கட்டும், டிகோவாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் புதுசாக விவரிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த கிரில்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்காக வந்து புதியதாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைலில் இந்த வீல் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R14 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 175/65 டயர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பேசிக் மாடல் கார் தான். ஸோ அதனால் இந்த வீல் ரிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இல்லாமல் அந்த சில்வர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கலாம், ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாடி கலர் மிரரோ இல்லை ஹேண்டிலோ இதில் வந்து இருக்காது. ஸோ இதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஸோ வெஹிக்கிளோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். லென்த் வந்து 3996 mm, அகலம் வந்து 1677 mm. இதே ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1532 mm, வீல் பேஸ் 2450 mm. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலுக்கு 170 mm, சிஎன்ஜிக்கு 165 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாப் மவுண்டட் டெயில் லைட் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார்னிஷ் வந்து கிளாசி பிளாக்ல இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் டி அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஐசிஎன்ஜி அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம கூட இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி உள்ள மாடல் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், டெய்லைட் வந்து எல்இடி டெய்லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சைட் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு கூப் டிசைன் தான் வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ டெயில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு செடான் கார் ஃபீல் இல்லாமல் ஒரு கூப் கார் மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பெட்ரோலுக்கு 419 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ஒரு 4 மீட்டர் செடான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காராக தான் இருக்கும். இதே நீங்கள் சிஎன்ஜியில் போகிறீங்க அப்படின்னும் போது 227 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ சிஎன்ஜி கார்னாலே ஒரு மிகப்பெரிய மைனஸே வந்து பூட் ஸ்பேஸ் தான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இல்லை ஒரு 2.5 கேபின் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வைக்க முடியும். ஒரு நல்ல 2 கேபின் பேக்கு, சைடில் நிறையா ஹேண்ட் லக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி பயன்பாட்டுக்கு வந்து வேகனார் சிஎன்ஜி வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. மேபி அந்த வேகனார் சிஎன்ஜியில் வந்து சிலிண்டர் வச்சதுக்கப்புறம் பெருசாக ஸ்டோரேஜ் வந்து இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி என்னையை பொறுத்த வரைக்கும் டியாகோவில் இந்த ட்வின் சிலிண்டர் இருக்கக்கூடிய சிஎன்ஜி கொண்டு வந்தாங்க, அதுவும் டாக்ஸிக்குன்னு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டியாகோவில் ட்வின் சிலிண்டர் வந்து பர்சனல் டிவி வெஹிக்கிளில் இருக்குது.
இப்போ டாக்ஸி கொண்டு வரணும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சமீபத்தில் கூட i10ல சிஎன்ஜி நம்ம வந்து லான்ச் பண்ணதை பார்த்தோம். i10 சிஎன்ஜி டாக்ஸி லான்ச் பண்ணதை வந்து பார்த்தோம். அதுலேயுமே வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியாகோவில் ட்வின் சிலிண்டர் சிஎன்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸி வெர்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே டாக்ஸி யூஸருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே பயணிக்கும் போது அந்த லக்கேஜஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கு சிஎன்ஜி காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்காது. பட் டியாகோவில் நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன். நான் ரொம்ப பெருசாக இதை விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியரில் ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பட் எப்படி இருக்குது, இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஃப்ளீட் ட்ராக் டேஷ் கேம். நம்மக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கோட ஸ்மார்ட் டேஷ் கேம். டேஷ் கேமில் என்னப்பா ஸ்மார்ட் அப்படிங்கிறீங்களா? இந்த F21 4G டூயல் டேஷ் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங்க்கு டூயல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ் கேமில் 4G சிம் உங்களால் போட்டுக்க முடியும். இந்த டேஷ் கேமோட ஹைலைட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கார் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத லைவாக உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கவும் முடியும். ஸோ இதுக்கு வெஹிக்கிள் ஆனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஹார்ட் ஒயரிங் பண்ணியிருக்கனால வெஹிக்கிள் ஆஃபில் இருந்தாலும் முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்துக்க முடியும். இது உங்கள் கார் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஒரு செக்யூரிட்டி கேமராவும் ஒர்க் ஆகும்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே போதும், உங்கள் காருக்கு டேஷ் கேமாவும் இது ஒர்க் ஆகும், உங்கள் காருக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கராகவும் ஒர்க் ஆகும், உங்கள் காரை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவும் இது ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஃப்ளீட் ட்ராக் காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயுமே டேஷ் கேம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டாக்ஸி ஆப்ரேட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை எல்சிவி வாகனங்கள் அதிகமாக வச்சு ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா 5க்கும் மேற்பட்ட டேஷ் கேம் இவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னும் போது இதை ரெண்டலில் கூட உங்களால் எடுத்துக்கவும் முடியும். அதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோரில் இருந்தே வருவோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் 2 டோர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் இருக்குது. மேகசின் மாதிரியான விஷயங்களை வந்து இதில் கேரி பண்ண முடியும். ஸ்பீக்கருக்கான கிரில் இங்கே வந்து இருக்குது. பட் ஸ்பீக்கர் வந்து கிடையாது, நம்ம தான் ஆக்சரிஸாக வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், டோர் ஹேண்டில் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து இங்கே வந்து இருக்குது. அப்படியே டேஷ்போர்டு விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரு டூயல் டோன் டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாக்லேட் ப்ரௌன் இருக்கிற மாதிரி ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் சிஸ்டம் இதில் வந்து இருக்காது. பட் ஏசி வெண்டெல்லாம் சுற்றி அந்த க்ரோம் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ கீழே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து இருக்குது. மொபைல் ஃபோன் வைக்கணும்னா இந்த இடத்துல உங்களால் வச்சுக்க முடியும். இங்கே 2 கப் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களும் சார்ஜ் பண்ணணும்னா இதை பயன்படுத்தி பண்ணிக்கவும் முடியும். இங்கேயும் வந்து ஒரு பெரிய கப் ஹோல்டர் இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உட்பட நீங்கள் இதில் வந்து வைக்கவும் முடியும். அப்படியே நம்ம க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஒரு நல்ல யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு. பட் இதில் வந்து டில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக நிறைய பேசிக் மாடல் கார்ஸ்லேருந்து வந்து டில்டபிள் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், இந்த ஹைட் அட்ஜஸ்டபிளாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்காது. கீயும் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோல்டபுள் கீ வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. அது மாதிரி ஃபைண்ட் மை வெஹிக்கிளுக்கான ஃபங்க்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஒரு கீ தான் வந்து ரிமோட்டில் வரும், இன்னொன்று வந்து நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னோடய ஹைட் வந்து 5.8, நல்ல லெக் ரூம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவை அப்படின்னா இந்த சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கவும் முடியும். நம்ம அப்படியே பின்னாடி சீட்டுக்கு போவோம். ரியர் சீட் தான் மெயினாக ஒரு டாக்ஸிக்கு வந்து கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பின்னாடி சீட் பார்ப்போம். இது பார்க்கலாம் நீங்கள் எந்த லெவலுக்கு வைடராக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடராக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் ஏற இறங்குறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தை சப்போர்ட் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லுவேன் தை சப்போர்ட்டு. இன்னும் சீட் இன்னும் கொஞ்சம் அகலமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோடய ஹைட் நான் ஆரம்பத்திலே சொன்னதான் 5.8. எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு சீட் ஹைட்டில் தான் டிரைவர் சீட் வந்து வச்சுருக்கேன். அப்பயுமே லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. மேபி நீங்கள் இப்படி உட்காடுறீங்கன்னும் போது கம்ஃபர்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹெட்ரூம் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், இது ஒரு கூப் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்படியே இறங்குது. பட் இருந்தாலும்
இந்த லெவலுக்கு இருக்குது. என்னோட ஹைட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஹைட்டுக்கு இந்த லெவலில் கேப் வந்து இருக்குது. ஹெட்ரெஸ்டர் ஃபிக்ஸபிளான ஹெட்ரெஸ்டர் தான், அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. அதேமாரி ஹார்ம்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டில் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு சின்ன பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காரலாம். இந்த சென்டர் ஹம்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. நடுவில் உட்காரவங்க ஈஸியாகவே வந்து உட்காரவும் முடியும். இந்த சீட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏர் பேக்கில் தாங்க வருது. ஸோ இப்போ வரைக்கும் டாட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா காரும் 6 ஏர் பேக் வந்து மாறிடுச்சு, டியாகோ டிகோரை தவிர. ஸோ இந்த 2 காரில் மட்டும் இன்னும் 6 ஏர் பேக் அப்டேட் வந்து வரல. இப்போ ரீசெண்டாக பஞ்சில் கூட வந்து கொடுத்துட்டாங்க. பட் இந்த கார் இன்னமும் 2 ஏர் பேக்கில் தான் வந்து வருது. ஏபிஎஸ் இபிடி மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் முன்னாடி வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராக தான் வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு 6 ஏர் பேக் அப்டேட் இந்த காரில் வந்து இல்லை. டாக்ஸி காராக இருந்தாலும் 6 ஏர் பேக் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மேபி பார்ப்போம், பிவியில் 6 ஏர் பேக் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இதுலேயும் கண்டிப்பாக 6 ஏர் பேக் அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் சிலிண்டர் 70 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கேஸாக ஃபில் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 8.5க்கு மேலேயே வந்து பிடிக்கும். ஏன்னா 60 லிட்டர் டேங்க்லேயே வந்து 8-8.5 வரைக்கும் பிடிக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே இதில் வந்து கேஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 30 லிட்டர் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டாட்டாவோட டியாகோவாக இருக்கட்டும், டிகோராக இருக்கட்டும், பஞ்சாக இருக்கட்டும், அல்ட்ராஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்த இன்ஜின் தான் இதில் இருக்கிறது. ஸோ இன்ஜின் ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய வண்டியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பெரிதாக பெட்ரோல் வண்டியில் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்ததில்லை. தாராளமாக ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் இந்த இன்ஜினில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இது வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். 5 வருஷம் 1,80,000 கிலோமீட்டராக கூட நீங்கள் வாரண்டி வந்து இந்த காருக்கு எடுத்துக்கவும் முடியும். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின், 1193 சிசி கொண்ட இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. பெட்ரோலுக்கு 86 PS பவரும், சிஎன்ஜிக்கு 75.5 PS பவரும், பெட்ரோலுக்கு 113 Nm ஆஃப் டார்க்கும், சிஎன்ஜிக்கு 95 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் தான். எஸ், நம்ம நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா கார் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இனிஷியலில் டார்க் இதெல்லாம் வந்து பெட்டராகவே இருக்கும். இந்த இன்ஜின் அல்ட்ராஸில் அண்டர் பவராக தெரிஞ்சாலும் டியாகோ டிகோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஹை ஸ்பீட் அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேகாக வந்து ஃபீல் ஆகும். பட் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே உங்களால் வந்து போக முடியாது. பட் அதனால் இந்த இன்ஜின் வந்து அந்த 80 வந்து தாராளமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கசின் வந்து டிகோர் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஆவரேஜாக வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது. ஹைவே பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ஓட்டினீங்கன்னா 15-16 பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து அந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ ஹைவேல ஓட்டினீங்கன்னா 18, அதிகபட்சமாக 19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும். பட் இதே நீங்கள் சிஎன்ஜியில் ஓட்டும் போது 25லேருந்து 27 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். மைலேஜ் ரிலேட்டடாக பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த காரை பொறுத்த வரைக்கும். 3 சிலிண்டர், ஸோ அந்த இனிஷியலில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்க பஞ்ச்லேயும் சரி அல்ட்ராஸ்லேயும் சரி 3 சிலிண்டராக இருந்தாலும் அதோட மவுண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து அந்த பெட்டெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வைப்ரேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் இந்த காரில் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புவோம். எனிவே இந்த வெஹிக்கிளோட எக்ஷோரூம் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். எக்ஷோரூம் இப்போ ஆன் ரோட் காஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார் நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக FPL டாட்டா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட ரெடியாக ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.